السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 122 பாடங்கள் முடிந்து 123வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நன்கு அறிந்து அதை நாம் புரிந்து கொண்டும் அதை அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லா. தஹ்ஃபீஃபு இன்ன வ அன்ன வ கஅன்ன வலாக்கின்ன. இன்ன இன்னும் அன்ன இன்னும் அன்ன இன்னும் லாக்கின்னவை தஃபீஃப் செய்வது. தஃபீஃப் செய்வது என்றால் பார்த்தோம் கடந்த பாடத்தில் ஷத்துகளை, இந்த நூனுக்கு வரக்கூடிய ஷத்தை ஷத்தில்லாமல் சுக்குனுடன் படிப்பது, அதான் லேசாக்குவது. மொழியும் பொழுது இன்னன்னு சொல்வதை விட இன் என்று மொழிவது ஈஸியாக இருக்கும். அதனால லேசாக்குதல்னு கொண்டு வந்திருக்கான். ஹஃபிய தஃபீஃப் செய்வது என்றால் ஷத்தில்லாமல் படிப்பது என்று கடந்த பாடத்தில் பார்த்தோம். இதோட முழு விளக்கத்தையும் பார்த்தோம். இன் அன் அன் லாக்கின் என்று தஃபீஃபுடன் வரும் என்பதை பார்த்தோம். இன்னும் அது இல்லாமல் அதோடைய உதாரணங்கள், அதோடைய பஹஸ் ஆய்வு என இதோடைய சட்டங்கள் தஃபீஃப் செய்யும் பொழுது அதோடைய சட்டங்கள் மாறும் என்றும், இன்னும் அதில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னவென்றும் பஹஸில் பார்த்தோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன் என்று படித்தால் அது இன்னவுடைய அமலியை செய்யும், செய்யாமலையும் இருக்கும். இரண்டு வகையாமும் என்ன செய்யலாம், நாம் செய்யலாம். அமல் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த ஹபரில் நாம் நுழைய வேண்டும் என்றும், அதே போல் அன்ன க அன்ன என்பதை அன் க அன் என்று படித்தால் கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும் தான். அன்ன க அன்ன என்ன அமல் செய்யுமோ, இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாதான செய்யும், இது அனைத்தும் அதே அமல் தான் அன் க அன்னும் செய்யும். ஆனால் அதனுடைய இஸ்மு லமீர் ஷானாக இருந்து கண்டிப்பாக போக்கப்பட வேண்டும் என்றும், அதனுடைய ஹபர் பின்னாடி வரும் என்றும் பார்த்தோம். அதே போல் லாக்கின் என்பது லாக்கின் என்று படிக்கும் பொழுது கண்டிப்பாக அமல் செய்யாது, செய்யக்கூடாது, வெறும் அமல் செய்யாமல் தான் படிக்க வேண்டும் என்று நான் பார்த்தோம். இந்த 4 சட்டங்கள் இது தக்ஃபீஃப் ஆகும் பொழுது இன் அன் க அன் லாக்கின் என்று தக்ஃபீஃப் ஆகும் பொழுது அதில் வரக்கூடிய மாற்றங்களை நாம் தெளிவாக கண்டோம். இன்னும் அதோடைய உதாரணங்கள் பகுசை கண்டுவிட்டோம். இன்று வாருங்கள் இன்னும் அதனுடைய மீதமுள்ள பயிற்சிகளையும் காயிதாக்களையும் நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள் அதனுடைய காயிதாக்களை இப்பொழுது பார்ப்போமா. அல் காயிதத்து சட்டம். அப்பொழுது பஹ்ஸ் பார்த்தாச்சு. அதோடைய காயிதாக்களை இப்பொழுது நாம் காண போகிறோம். 66 காயிதா, 66 கிதாப் ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது வரை 65 முடித்து விட்டோம். இப்பொழுது 66வதை காண்கிறோம். துஹஃபஃபு, இங்க ஹா வந்திருக்கு, ஹா வரணும், புள்ளி வரணும். துஹஃபஃபு இன்ன வ அன்ன வ கஅன்ன வலாக்கின்ன. இன்ன இன்னும் அன்ன இன்னும் அன்ன இன்னும் லாக்கின்ன இந்த 4ம் தஹ்ஃபீஃப் ஆக்கப்படும், ஷத்தில்லாமல் சுக்குனுடன் படிக்கப்படும். அப்போ இது முன்னாடியே சொல்லிட்டோம், ஹஃபீஃபா என்று எதற்காக கூறுவோம் என்று. அது ஷத்தில்லாமல் படித்தால், சுக்குனை வைத்து படித்தால் அது என்னது, ஹஃபீஃபாவுடன் படிப்பதாகும். அதான் அப்ப இன் அன் அன் லாக்கின் என்று தஹ்ஃபீஃபா செய்யப்படும். அம்மா இன்னவாகிறது. தக்ஃபீஃப் செய்யும் சமயத்தில், இன் என்று படிக்கும் சமயத்தில் கூடும் இஹ்மாலுஹா, அந்த இன் என்பதை அமல் ஆக்குவது கூடும். இஹ்மாலுஹா, அந்த இன் என்பது அமல் ஆக்காமல் வீழ்த்துவதும் கூடும். அமல் செய்யலாம், அமல் செய்யாமலும் இருக்கலாம். முன்னாடியே பார்த்தோம்ல. இதா உஹ்மிலத், அது அமல் ஆக்காமல் வீணாக்கப்பட்டால் தஹலத் லாமுல் இப்திதாஇ அலல் ஹபரி, ஹபரின் மீது இப்திதாவுடைய லாம் நுழையும். ஃபாரிகத்தன் பைனல் இஸ்பாதி வன்னஃபி, தெரிப்படுத்துதல் இன்னும் இல்லை என்ற அர்த்தம் கொடுப்பதற்கு மத்தியில் பிரிக்கக்கூடியதாக பிரிக்கக்கூடிய நிலையில் ஹபரின் மீது இப்திதாவுடைய லாம் நுழையும். இப்ப பிரிக்கக்கூடிய, அப்ப லாமுல் இப்திதா நுழையறதுக்கான காரணம் சொல்றாங்க. ஃபாரிகன் பிரிக்கக்கூடிய நிலையில், பிரித்து காட்டக்கூடிய நிலையில். எதை பிரித்து காட்டும், பைனல் இஸ்பாதி வன்னஃபி. நம்ம இன்ன என்பதை இன் என்று படித்தால் அதுக்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் வைக்கலாம், அந்த இன் என்பதற்கு இல்லை என்ற அர்த்தமும் வைக்கலாம். முன்னாடிய பாடத்துல சொன்னோம்ல. அப்ப 2 அர்த்தமும் வைக்கலாம். ஆனால் அது இரண்டில் எது வைக்க வேண்டும் என்று குழப்பம் ஏற்பட்டால் நாம் இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த வித்தியாசம். சபரில் என்ன செய்ய வேண்டும், இப்திதாவுடைய லாம் நுழைந்தால் அதுக்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் வைக்க வேண்டும், அது நுழையவில்லை என்றால் இல்லை என்ற அர்த்தம் வைக்க வேண்டும்.
இப்ப இரண்டத்தையும் பிரித்து காட்டுவதற்காக நிச்சயமாக என்ற அர்த்தமா இல்லை என்ற அர்த்தமா என்று பிரித்து காட்டக்கூடிய நிலையில்தான் இந்த இப்திதாவுடைய எல்லாம் நுழைகிறது. சரியா? அம்மா அன்னவக்க அன்ன, இன்னும் அன்ன இன்னும் அன்னவாகிறது. ஃபலா துஹ்மலானி, அதோடைய அமல் வீழ்த்தப்படாது. அன்ன அன்ன என்பது வீழ்த்தப்படாது. எப்போ இது தஃபீப் செய்தால், தஃபீப் செய்யும் நிலைமையில் தான். சரியா? அன் என்று படிக்கும் பொழுது அதோடைய இரண்டு அமலும் வீழ்த்தப்படாது, வீணாக்கப்படாது. வைர என்றாலும் அன்னல் இஸ்ம, நிச்சயமாக இஸ்மாகிறது. ஃபீஹிமா, அவ்விரண்டிலேயும் இஸ்மாகிறது. அந்த அன்னில இருக்கக்கூடிய அந்த இஸ்ம் என்பது எகோனு லமீர ஷஅனி, லமீரு ஷஅனாக ஆகும். மஹதூஃபன், போக்கப்பட்ட நிலையில் லமீரு ஷஅனாக ஆகும். அப்ப அதோடைய இஸ்ம் என்பது எப்பொழுதும் லமீரு ஷானாக தான் இருக்க வேண்டும். அந்த லமீரு ஷான் போக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். லமீரு ஷான் என்றால் என்ன என்று பாடத்தில் நாம் பார்த்து விட்டோம். அம்மா லாக்கின்ன, இன்னும் லாக்கின்னவாகிறது. அது தக்ஃபீப் செய்யும் சமயத்தில், லாக்கின் என்று படிக்கும் சமயத்தில் ஃபதுஹ்மலு வுஜூபன், அவசியமான முறையில் அதோடைய அமல் வீணாக்கப்படும். அது அமல் இல்லாமல் வீணாக்கப்படும். அது கண்டிப்பா அமல் செய்யாது லாக்கின் என்று படிக்கும் பொழுது. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ், இதோட காயிதாவை பார்த்து விட்டோமா? வாருங்கள் தொடர்ந்து பயிற்சியை காண்போம். பாருங்கள், தம்ரீனாத்துன், பயிற்சிகள். முதலாவது, வையினில் ஆமிலை விளக்கு. வல் முஹ்மல, இன்னும் வீணாக்கப்பட்டதை விளக்கு. மின் இனில் முஹஃபஃபதி, தக்ஃபீஃப், அந்த தக்ஃபீஃப் செய்யப்பட்ட இன். இப்போ இனில் முஷத்ததான ஷத்துடன் படித்தால் அது இனில் முஷத்தா இன்னன். இன்னன் படிக்கும் பொழுது இன்னல் முஷத்ததா என்பார்கள். அப்ப முஹஃபஃபானா தக்ஃபீஃப் செய்யப்பட்ட, தக்ஃபீஃப் முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஷத் இல்லாம சுக்குன் வைத்து படிப்பது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? முஹஃபஃபா என்பார்கள். இப்ப தக்ஃபீஃப் செய்யப்பட்ட இன்னிலிருந்து அமல் செய்யக்கூடியதையும் அமல் செய்யாமல் வீழ்த்தப்பட்டதையும் என்ன செய், வீழ்த்தப்படக்கூடியதையும் நீ விளக்கு. வஅஹவாதிஹா ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய வாசகங்களில் இருந்து இன்னும் அதனுடைய அகவாத்துகள் சகோதரர்கள்னா அன் லாக்கின். சரியா? அதனுடைய அவைகளில் இருந்து அமல் செய்யக்கூடியவைகள், அமல் செய்யாமல் வீழ்த்தப்பட்டவைகள் என்னவென்று விளக்கு. பின்னாடி எதெல்லாம் அமல் செஞ்சிருக்கு, இன் அன் லாக்கின் அன், இந்த நாள்ல எதெல்லாம் அமல் செஞ்சிருக்கு, எதெல்லாம் அமல் செய்யாம வீழ்த்தப்பட்டிருக்கு, அமல் செய்யாம இருக்குன்றத நம்ம விளக்கணுமா. ஒபையின் ஆமினி, ஆமினிக்குரிய இஸ்மஹு, அதனுடைய இஸ்மையும் விளக்கு, அந்த ஆமிலுடைய சபரையும் விளக்கு. அப்போ ஒவ்வொரு ஆமிலுக்கும் என்ன செய்யணும்? விளக்க வேண்டும். இஸ்மஹு, அந்த ஆமிலுடைய இஸ்மையும் விளக்கு. ஹபருஹு, இன்னும் அந்த ஆமிலுடைய ஹபரையும் நீ விளக்கு. அப்ப எதெல்லாம் அமல் செய்து எதெல்லாம் அமல் செய்யலன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரெண்டாவது அதோடைய இஸ்மி என்ன, அதோடைய ஹபர் என்ன நம்ம சொல்லணும். சரியா? வாருங்கள் இப்பொழுது பார்ப்போமா. முதலில் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோம். இதுல அர்த்தம் பாருங்க. முதலாவது, இனில் கிதுபு மம்கூத்துன், பொய்யாகிறது. மம்கூத்துன், கோபத்தை கோபமாக்கப்பட்டதாக இருக்கிறது. நிச்சயமாக பொய்யாகிறது, கோபமாக்கப்பட்ட, கடும் கோபமாக்கப்பட்டதாக இருக்கின்றது. சரியா? இரண்டாவது பாருங்க. அப்ப இரண்டாவது சர்ரணி. இப்ப முதலாவது இனில் கிதுப மம்கூத்துன், நிச்சயமாக கிதுப என்றுதான் படிக்க வேண்டும். சரியா? அப்ப நிச்சயமாக பொய்யாகிறது, மம்கூத்துன், கோபமாக்கப்பட்டதாக இருக்கின்றது. இரண்டாவது சர்ரணி, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அன் லைஸ பைனக்கும் ஹிலாஃபுன், உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை என்பது, நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மூன்றாவது அல்லம் தன்ஃபஅக நசீஹதி, நிச்சயமாக என்னுடைய உபதேசம் உனக்கு பயன் அளிக்காததை போன்று இருக்கின்றது. நாலாவது இன் ஹாஉலாஇல் ஜுனூது லபாசிலூன, அப்ப நிச்சயமாக, இன்னைக்கு என்னது, நிச்சயமாக இந்த படைகள். சரியா? நிச்சயமாக இந்த படைகள் லபாசிலூன, வீரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஐந்தாவது ரஐது அன்லா சதீக வஃபியுன், அப்ப ரஐது, நான் கருதுகிறேன். ரஐது என்ன சொல்லணும்? நான் கருதுகிறேன். நிச்சயமாக விஷயமாகிறது. லா சதீக, எந்த ஒரு நண்பனும், வஃபியுன், எப்படி இல்லை, சொன்னதை நிறைவேற்றக்கூடியவனாக இல்லை, உண்மையானவனாக இல்லை. ஆறு நவர ஜஹுரு அல்லம் யகுன் தாபிலன், அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. நவரனா செழித்திருக்கின்றது, பூ செழித்து இருக்கின்றது. அல்லம் யகுன், நிச்சயமாக விஷயமாகிறது. லம் யகுன்,
அந்த பூ வாடக்கூடியதாக வாடக்கூடியதாக இல்லாததை போன்று இருக்கின்றது. வாடக்கூடியதாக இல்லாததை போன்று இருக்கின்றது. ஏழாவது, அல் மதீனத்து ஜமீலத்துன், அந்த நகரம் ஜமீலத்துன் அழகாக இருக்கிறது. லாக்கின் ஷவாரிஉஹா லீகத்துன். சரியா? லாக்கின் ஷவாரிஉஹா லையிகத்துன், அந்த நகரம் அழகாக இருக்கிறது என்றாலும் அதனுடைய பாதைகள், ஷவார் என்னது, பாதைகள், தெருக்கள், லையிகத்துன் நெருக்கடியானதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, எட்டாவது, இனில் இனில் எக்ஸு, நிச்சயமாக, விரக்தி, எக்ஸ்னா விரக்தி என்பது, லகாத்திலுன் கொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதோடைய அர்த்தம்லாம் பார்த்தாச்சு. வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பதிலை இப்பொழுது காண்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, இனில் கிதுப மம்கூத்துன். இப்ப அமல் செய்தா, ஆமா அமல் செய்யுது, அதனாலதான் கிதுபன்னு படிச்சோம். சரியா? அப்ப என்பது அமல் செய்யக்கூடியதாக இருக்குது. ஏன் அமல் செய்யலாம்னா கபர்ல லாம் வரணும்ல, இங்க லாம் வரல. அப்பனா அதுல இருந்தே தெரிஞ்சிடும் என்னதான் செய்யணும், அமல் தான் செஞ்சு படிக்கணும். சரியா? அப்ப இதோடைய இன்னொடைய இஸ்மு கிதுபு, இன்னொடைய கபர் மம்கூத். இங்க எடுத்து காட்டியிருக்கோமா, அதோடைய இஸ்மு கிதுபு, அதோடைய கபர் மம்கூத். அடுத்தது பாருங்க, இதுல என்பது அமல் செஞ்சிருக்கா இல்லையா, அதை பார்ப்போம். அமல் செஞ்சிருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் அன் என்பதும் என்பதும் கண்டிப்பாக அமல் செய்யும். அதனால எப்பொழுதுமே அது அமல் செய்வது தான் போடணும். அப்ப என்பது ஆமிலத்துன் அமல் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதோடைய இஸ்ம எது, நம்ம சொல்லியிருக்கோம் இரண்டிற்கும் லமீரு ஷஅனு தான் இஸ்மாகும். அது எப்பொழுதும் போக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால லமீரு ஷஅனி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்கும். இதோடைய இஸ்மு போக்கப்பட்ட லமீரு ஷான். ஹூ என்பது போக்கப்பட்டிருக்கு. லைச பைனகும் ஹிலாஃபுன் தான் அன்னுடைய ஹபர். ஜும்லத்து லைச பைனகும் ஹிலாஃபுன், லைச பைனகும் ஹலாஃப் என்ற அந்த வாசகம் தான் அன்னுடைய ஹபராகும். அடுத்த அல்லம் தன்ஃபஅக நசீஹத்தி, இதுலயும் அதேதான். கண்ணுக்கு எப்பவுமே ஒண்ணுதான், லமீரு ஷான் தான் அதோடைய இஸ்மாகும். இப்ப கண் என்பது கண் எப்பவுமே அமல் செய்யும். அதனால கண் என்பது ஆமிலத்தன் அமல் செய்யக்கூடியதா இருக்கு. லம் தன்ஃபஅக நசீஹத்தின்றது அதோடைய ஹபராகும். அப்ப இஸ்மு என்னன்னு கேட்டீங்கன்னா லமீரு ஷானி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷான் ஆகும். சரியா? போக்கப்பட்ட லமீரு ஷான். ஹூ என்பது போக்கப்படணும், அன்னுக்கும் எப்பவும் போக்கப்படணும். அதனால்தான் அது போக்கப்பட்ட லமீரு ஷான் ஆகும். லம் தன்ஃபஅக நசீஹத்தி என்பது அதான் ஹபர் ஆகும், அன்னுடைய ஹபர். ஜும்லத்து லம் தன்ஃபஅக நசீஹத்தி என்ற அந்த வாசகம், லம் தன்ஃபஅக நசீஹத்தி என்ற வாசகம் தான் என்னது, அன்னுடைய ஹபர் ஆகும், அன்னுடைய ஹபர் ஆகும். அடுத்து, இன்ஹா உலா இல் ஜுனூதுல பாசிலூன. இப்ப இதுல பாத்தீங்களா, பாசிலூன தான் வார்த்தை. இந்த லாம் என்பது லாமுலி புத்தி தான். லாமுலி புத்தி தான் நுழைஞ்சிருச்சுன்னா அமல் செய்யலன்னு தான் அர்த்தம். அதனால இந்த என்ன செய்யல, அமல் செய்யவில்லை. இப்ப இது சாதாரணமாக இல்லை என்றால் எப்படி படிப்போமோ அப்படி படிக்கணும். ஜுனூதுன்றது முபத்ததா, லாபாசிலூன்றது ஹபர். இந்த ஒண்ணுக்கு அமல் செய்யல, அதனால இதோட இஸ்ம இதோடைய ஹபர்னு சொல்லக்கூடாது. சரியா? அதனாலதான் இந்த என்பது முஹ்மலா, அமல் செய்யாமல் வந்திருக்கிறது. அப்ப இந்த உலா என்பது இதோடைய இஸ்ம் என்றோ இதோடைய ஹபர் என்றோ வராது. அதனாலதான் இங்க என்ன செய்யல, எதுவுமே போடல. சரியா? அடுத்து பாருங்க, ரஐது அல்லா சதீக வஃபியும். இதுல அதே போல்தான், அன்னுக்கு நம்மளுக்கு தெரியும் லமீரு ஷானு போக்கப்பட்டிருக்கு, அதோட இஸ்மு. எப்பொழுதுமே அமல் செய்யும், அதோடைய இஸ்மு லமீரு ஷானா வரும், அது போக்கப்பட்டிருக்கும். பின்னாடி வரக்கூடிய வாசகம் ஹபரா இருக்கும். பாருங்க, என்பது ஆமிலத்து அமல் செய்யக்கூடியதா இருக்கு. அதோட இஸ்மு என்பது லமீரு ஷானி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்கும். அதோடைய ஹபர் என்பது லா சதீக வஃபியுன் என்ற அந்த வாசகமா இருக்கும். அடுத்து பாருங்க, நல்லா ரசஹரு அல்லம் யகுன் ஜாபில். அப்ப இது கண்ணும் அதே போலதான், போலதான் எப்பொழுதுமே அமல் செய்யும். ஆனா அதோட இஸ்ம் என்பது போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்கும். ஹபர், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வாசகம் ஹபராக இருக்கும். அதேதான் கண் என்பது அமிலத்தின் அமல் செய்யக்கூடியதா இருக்கும். அதோட இஸ்ம் என்பது லமீரு ஷானி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்கும். அதோடைய ஹபர் என்பது ஜும்லத்து லம் யகுன் தாபிலன், லம் யகுன் தாபிலன் என்ற வாசகமாக இருக்கும். சரியா? அல் மதீனத்து ஜமீலத்துன் லாக்கின் ஷவா. ஷவா, அங்க பாருங்க, இந்த லாக்கின் என்பது நம்ம படிச்சிருக்கோம், எப்பொழுதும் என்ன செய்யாது, அமலே செய்யாது, செய்யக்கூடாது. சரியா? அதனால எப்பொழுதுமே பின்வரக்கூடியது அதோடைய அமல்னு சொல்லவே கூடாது. லாக்கின் ஷவாரி ஊஹா லையக்கத்துன், ஷவாரி ஊஹா. சரியா? அதனால இந்த லாக்கின் என்பது பின்வரக்கூடியதற்கு அமல் எப்பொழுதும் செய்யாது. அது தஃபீஃப் செய்து விட்டால் அமலே செய்யாது. ஆனால் லாக்கின் எப்பொழுதுமே என்னதுதான், முஹ்மலத்துன், வீணாக்கப்பட்டது, அமல் வீணாக்கப்பட்டதுதான். அடுத்து இனில் எக்ஸும் தான் படிக்கணும். ஆனா
ஹபர்ல லாம் வந்துருச்சுல்ல, லாம் வந்துட்டா இது அமல் செய்யாமல் தான் கொண்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். சரியா? அதனால இனில் சூழ காத்தினும் இப்ப என்ன செய்யல, இன் வந்து அமல் செய்யல, அதோட இஸ்மு இதோடைய ஹபர் நம்ம சொல்லக்கூடாது. அதனால இன் என்பது முஹ்மலத்துன், இதுவும் வீணடிக்கப்பட்டது, அமல் செல்லாமல் வீணடிக்கப்பட்டதுதான். அதனால அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இஸ்மு ஹபர்னு கொண்டு வரக்கூடாது. அதனால இது ரெண்டுத்துக்கு கொண்டு வரவில்லை. சரியா? வாருங்கள் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை நாம் காண்போம். பயிற்சி என்ன சொல்றாங்க? அதுகில் எனில் முஹஃபஃபதி, தக்ஃபீஃப் செய்யப்பட்ட இன். இது மறுபடியும் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, முசத்ததான் என்றால் சத்து செய்யப்பட்டது, முஹஃபஃபா என்றால் சத்து இல்லாமல் சுக்குனை வைத்து படிப்பது. சரியா? இப்போ முஹஃபஃபாவான இன்னை நுழை அலா குல்லி ஜுமலத்தின் மின் ஜுமலில் ஆத்தியத்தி, பின் வரக்கூடிய வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு வாசகத்தின் மீதும் முஹஃபஃபா தக்ஃபீஃப் செய்யப்பட்ட இன் என்பதை நுழை. வஜஅல்ஹா, இன்னும் அந்த இன் என்பதை ஆக்கு மர்ரத்தன் ஒரு முறை, ஆமிலத்தன் அமல் செய்யக்கூடிய நிலையில் ஆக்கு, ஒமர்ரத்தன் முஹ்மலத்தன் மற்றொரு முறை, முஹ்மலத்தன் அமல் செய்யாமல் வீணடிக்கப்பட்டதாக ஆக்கு. அப்ப ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி கொண்டு வரணும், இன்னொரு முறை அமல் இல்லாம முஹ்மலா கொண்டு வரணும். ஒண்ணுமே இல்லை, முஹ்மலானா அதுல சபர்ல லாம நுழைச்சா அது அமல் செய்யாம கொண்டு வர மாதிரி ஆயிரும். அந்த சபர்ல லாம் இல்லாம வந்தா என்னது, அமலுடன் வரக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான். பாருங்கள், மிகவும் இலகுவான பயிற்சி தான். இரண்டாவது பயிற்சி பார்ப்போமா? பாருங்க, அபூக்க தபீபுன் மாஹிருன். இங்க பாருங்க, உன்னுடைய தந்தை ஆகிறவன் தபீபுன் மருத்துவனாக இருக்கிறான், மாஹிருன் திறமையான மருத்துவராக இருக்கிறார். அபூக்க உன்னுடைய தந்தை ஆகிறவர் திறமையான மருத்துவராக இருக்கிறார். அப்ப இன் என்பதற்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் வரும். இன் அபாக்க தபீபுன் மாஹிரும், நிச்சயமாக உன்னுடைய தந்தை திறமையான மருத்துவராக இருக்கிறார். அப்ப இங்க அமல் செய்யற மாதிரி கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்தாச்சு. இன்னொரு அமல் இல்லாம கொண்டு வரணும், அமல் செய்யாத மாதிரி. இன் அபூக்க நிச்சயமாக உன்னுடைய தந்தையாகிறவர் தபீபுன் மாஹிரும் திறமையான மருத்துவராக இருக்கிறார். இப்ப இந்த லாம ஹபரை நுழைச்சிட்டா அமல் செய்யாம கொண்டு வந்த மாதிரி ஆயிரும், லாம் இல்லாம கொண்டு வந்தா அமல் செய்யும். சரியா? அப்ப வாருங்கள் அடுத்து பார்ப்போமா? துல் மாலி முஹ்தரமுன், செல்வம் உள்ளவர், செல்வம் உடையவர் சங்கையாக்கப்படுவார், சங்கையாக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இதுல பாருங்க, இன் தல் மாலி முஹ்தரமுன். அப்ப இதுல அமல் செய்யற மாதிரி தல் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம், அமல் செய்யற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஏன் சபர்ல லாம் வரல? இன் துல் மாலி ல முஹ்தரமுன். இதுல பாருங்க, அமல் செய்யாமல் கொண்டு வந்திருக்கோம். ஏன் சபர்ல லாம் நுழைஞ்சிருக்கு, அதனால அமல் செய்யாம ரெண்டுத்தையும் ரஃபோடைய நிலையில கொண்டு வந்திருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, அல் முஜித்தூன. அப்ப அல் முஜித்தூன ஃபாயிசூன, முயற்சி செய்பவர்கள் ஃபாயிசூன வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுல பாருங்க, ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி, இனில் முஜித்தீன ஃபாயிசூன. இப்ப இங்க இஸ்மா, இது இன்னொரு இஸ்மா கொண்டு வந்திருக்கோம். சரியா? அப்ப இங்க நசபுடைய ஹாலத்தினால்தான் யா வச்சு எழுதிருக்கோம். அடுத்து பாருங்க, இனில் முஜித்தூன லாம் நுழைஞ்சிருச்சுல, லாம் நுழைச்சாதான் அமல் செய்யாத மாதிரி இருக்கும். அப்ப இங்க இன் அமல் செய்யல, ரெண்டுத்தையும் ரஃபோடைய ஹாலத்திலே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க, அல் முகஸ்ஸிரூன சோம்பேறிகள், மலூமூன ஏசப்படுபவர்களாக இருக்கிறார்கள், திட்டப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இதுல இன்னும் நுழைப்போமா? ஒரு அமல் செய்யற மாதிரி, இனில் முகஸ்ஸிரீன மலூமூன. இப்ப இன் என்ன செஞ்சிருக்கு, இஸ்முக்கு நசபு செஞ்சிருக்கு, அதோட அடையாளமா தான் யா கொண்டு வந்திருக்கும். அதை இன்னொரு தடவை பாருங்க, இனில் முகஸ்ஸிரூன மலூமூன. அப்ப இதுல என்ன செஞ்சிருக்கோம், அமல் செய்யல, அதனால ரெண்டத்தையும் ரஃபோடைய நிலைமையிலே கொண்டு வந்திருக்கோம். அப்ப லாம நுழைஞ்சிருக்கு, அதனால அமல் செய்யாம கொண்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்களா, இங்க லாம் நுழையில, ஆனா கண்டிப்பா அமலோட தான் கொண்டு வரணும், அதனால அமல் வச்சு கொண்டு வந்திருக்கோம். அடுத்த அல் ஃபத்தையாத்து. அப்ப இங்க பாருங்க, முஹத்தபாத்துன். அப்ப அல் ஃபத்தையாத்து என்பது வாலிப பெண்கள். இப்ப வாலிப பெண்கள் முஹத்தபாத்துன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுல பாருங்க, என்ன நுழைப்போமா? இன்னில் ஃபத்தையாத். அப்ப இனில் ஃபத்தையாத்தி முஹத்தபாத்துன். அப்ப இங்க என்ன வரணும், நசபு வரணும். ஏன்னா சபர்ல என்ன வரல, லாம் வரல, அதனால அமல் செய்யற மாதிரி தான் கொண்டு வரணும். சரியா? அப்ப அமல் செய்யற மாதிரி அதோடைய அடையாளமா தான் கசர் கொடுத்தோம். சரியா? அப்ப ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி கொண்டு வந்தாச்சு, இன்னொரு தடவை பாருங்க அமல் இல்லாத மாதிரி நாம் நுழைஞ்சா என்ன செய்யாது, அமல் செய்யாதல. அப்ப இனில் ஃபத்தையாத்து ல முஹத்தபாத்துன். இப்ப இங்க ரெண்டுமே ரஃபோடைய காலத்திலேயே படிக்கிறோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, அல் பக்கராத்து. இப்ப அல் பக்கராத்து சிமானுன். அப்ப மாடுகள் எல்லாம் கொளுத்தவைகளாக இருக்கின்றன. அப்ப இதுல பாருங்க, ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி இன்னும் நுழைப்போமா? இனில் பக்கராத்தி சிமானுன். அப்ப இதுல அமல் செஞ்சிருக்கு, ஏன்னா கபர்ல லாம் வரல. அதனால இது அமல் செய்யற மாதிரி நெசபுடைய காலத்துல கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு தடவை இனில் பக்கராத்து சிமானுன். இதெல்லாம் நுழைஞ்சிருக்கனால ரெண்டுமே ரஃபோடைய காலத்துல அமல் செய்யாம, அமல் செய்யாத மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அல் கிராஅத்து முஃபீதத்துன்.
ஓதுவது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி இனில் கிராஅத்த முஃபீதத்துன், ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி நசபுடைய காலத்துல படிச்சுட்டோமா, லாம் வராம இருந்தாதான் அது அமல் செய்யும். சரியா? அப்ப லாம் இல்ல. இனில் கிராஅத்து ல முஃபீதத்துன், அப்ப கிராஅத்துன் படிக்கணும். ஏன் இங்க லாம் நுழைஞ்சிருச்சு, அதோடைய அடையாளம் அது அமல் செய்யாம கொண்டு வரணும், அதை கொண்டு வந்தாச்சு. அடுத்த அல் பின்து முத்தியாத்துன், அந்த குழந்தை அந்த சிறுமி முத்தியாத்துன் வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாள், வழிபடக்கூடியவராக இருக்கிறாள். அப்ப பாருங்க ஒரு தடவை அமல் செய்யற மாதிரி இனில் பின்த முத்தியாத்துன், நிச்சயமாக அந்த சிறுமி முத்தியாத்துன் வழிபடக்கூடியவராக இருக்கிறாள். முன்னும் தடவை அமல் செய்யாத மாதிரி, அப்ப இது நஷ்டப்படிய காலத்துல தானே படிச்சோம், இங்க லாம் நுழைஞ்சிருக்கா, அப்ப அமல் செய்யாததுக்கு அடையாளமா கண்டிப்பா லாம் வரணும்னாங்களே, அதுக்கு வச்சு எழுதியிருக்கோம் பாருங்க. இனில் பின்து ல முத்தியாத்துன், அப்ப இதெல்லாம் லாம் வச்சு எழுதியிருக்கோம், அப்ப அமல் செய்யாது. லாம் இல்லாம வச்சிருக்கோம், அப்ப இதெல்லாம் அமல் செய்யும். அதான் நசபுடைய காலத்துல இஸ்ம படிச்சோம். அப்ப எல்லாத்துக்கும் இன்னக்கு நிச்சயமாக அர்த்தம் வைக்கணும். அது மட்டும்தான் இனி என்னது மாற்றம். ஓகேவா? அப்ப அவங்க சொன்ன மாதிரி எழுதியாச்சு. பாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போமா? மூணாவது பயிற்சியை பாருங்க. இப்ப மூணாவது பயிற்சி என்ன சொல்றாங்க? அதுகில் அனில் முகஃபஃபத அலல் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய வாசகங்களின் மீது தஃபீஃப் ஆக்கப்பட்ட அன்னை நுழை. இன்னில அன்னை நுழை. அப்ப தஃபீஃப் செய்யப்பட்ட அன்ன இல்ல, ஷத்து வரக்கூடியது இல்ல, ஹஃபீஃப் ஆக்கப்பட்ட அன் இல்லாம சுக்குனை வைத்து படிக்கக்கூடிய லேசாக்கப்பட்ட அந்த அன் என்பதை நுழை. வபையின் இஸ்மஹா, இன்னும் அந்த முஹஃபஃபாவான அன்னின் இஸ்மையும், வஹபரஹா இன்னும் அந்த வச்சிடணும். அதுக்கப்புறமா அதுல இஸ்மு எது சபர் எதுன்னு என்ன செய்யணும், நம்ம விளக்கணும். சரியா? வாருங்கள் நாம் அதை நுழைத்து அங்கு அர்த்தம் வைத்து விடுவோம், அங்கே அதோடைய அர்த்தத்தையும் சேர்த்து பார்த்து விடுவோம். பாருங்க இப்ப மூணாவது பயிற்சி. ஃபர்ஸ்ட் பாருங்க. அலிம்து அன் லா சபீல இல சலாமதி மின் அல்சினத்தில் ஆமதி. இப்ப பொதுமக்களின் நாவிலிருந்து, அப்ப அல்சினத்தன நாவுகள், ஆமத்தன பொதுமக்கள். இப்ப பொதுமக்களின் நாவுகளில் இருந்து சலாமத்தின் பக்கம், ஒரு நிம்மதியின் பக்கம் வழியே இல்லை என்பதை நிச்சயமாக நான் அறிந்து கொண்டேன். அழிந்து நான் அறிந்து கொண்டேன். நிச்சயமாக விஷயமாகிறது. நான் சபீர இல சலாமத்தி, நிம்மதியின் பக்கம் பாதியே இல்லை. மின் அல்சினத்தில் ஆமதி, பொதுமக்களின் நாவுகளில் இருந்து நிம்மதியின் பக்கம் வழியே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். சரியா? அப்ப பொதுமக்களின் நாவுகள்ல இருந்து அவங்க பேசுற என்ன சொன்னாலும் விமர்சனம் செய்யதான் செய்வாங்க. விமர்சனத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லை, என்ன செஞ்சாலும் விமர்சனம் செய்வாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு தெரியும் என்பதற்கு அதோட இஸ்மி எப்பொழுதும் லமீருஷானதா இருக்கும், அது போக்கப்படும். அது எந்த இடத்துலயும் மாறவே மாறாது, நம்ம யோசிக்காமல் சொல்லிவிடலாம். இப்ப அன்னோட இஸ்மேது லமீருஷான் மஹ்தூஃபுன், போக்கப்பட்ட லமீருஷான் ஆகும். சரியா? அப்ப லா சபீல் அல சலாமத்தி மின் அல்சினத்தில் ஆமத்தி என்பது அதோடைய கபர். சரியா? லா சபீல் அல சலாமத்தி மின் அல்சினத்தில் ஆமத்தி என்பதுதான் அதோடைய கபர். ரெண்டாவது பாருங்க. ஐக்கந்து நான் உறுதி கொண்டேன், பி அன் லைஸ தஹத ஷம்சி ஜதீதுன். அப்ப நான் உறுதி கொண்டேன் என்னன்னு, பி அன் நிச்சயமாக விஷயமாகிறது, லைஸ தஹத ஷம்சி சூரியனுக்கு கீழே புதிதானது எதுவும் இல்லை, புதிதானது இல்லை என்பதை கொண்டு நான் உறுதி கொண்டேன். அப்ப புதிது இல்லை, எல்லாம் பழசுதான். அப்ப எல்லாம் புதிது எதுவும் இல்லை என்பதை கொண்டு நான் உறுதி கொண்டேன். அப்ப இங்க அண்ணன் வந்திருக்கா. இப்ப அன்னுடைய இஸ்மேது எப்பொழுதும் போல லமீரு ஷானு தான். அந்த லமீரு ஷானு போக்கப்பட வேண்டும், அதனால கண்டிப்பா போக்கிட்டோம். இந்த லைச தஹத்த ஷம்சி ஜதீதுன்றது அதோடைய ஹபர், அதான் போட்டிருக்கு பாருங்க. அதோடைய இஸ்மேது லமீரு ஷானி மஹதூஃபன், போக்கப்பட்ட லமீரு ஷான் ஆகும். அதோடைய ஹபர் எது? லைச தஹத்த ஷம்சி ஜதீதுன் என்ற அந்த வாசகம் முழுவதும் என்னவாகும்? அன்னுடைய ஹபர் ஆகும். அடுத்து பாருங்க. அக்கத்து நான் உறுதி கொண்டேன், அன் ரிலன் நாசி நிச்சயமாக விஷயமாகிறது, மக்களின் பொருத்தம் ஆகிறது. வாயத்துன் அப்ப மக்களின் பொருத்தமாகிறது. காயத்துன் லா துதுரகு, அடைய முடியாத ஒரு எல்லையாகும். மக்களுடைய பொருத்தம் என்பது அடையப்படாத, பெற்றுக்கொள்ளப்படாத ஒரு எல்லையாகும், ஒரு இலக்கு ஆகும். இப்ப நம்ம என்னதான் செஞ்சாலும் மக்கள் கொலைதான் செய்வாங்க. இப்ப மக்கள் எல்லாரும், எல்லா மக்களும் புரிந்து கொள்ற மாதிரி ஒருத்தவங்களால இருக்க முடியாது. அதான் சொல்றாங்க, மக்களுடைய பொருத்தம் என்பது பெற்றுக்கொள்ளப்பட அடையப்படாத ஒரு இலக்காகும் என்பதை நான் உறுதி கொண்டேன். சரியா? அப்ப இது அதேதான். அன்னுடைய இஸ்மது போக்கப்பட்ட லமீருஷன். அதுக்கப்புறமா இருக்கு அப்படின்னா ரிலன் நாசி காயத்துன் லா துதரகு என்பது அதனுடைய ஹபர் ஆகும். அப்ப பாருங்க, இஸ்ம என்ன போட்டிருக்க? லமீருஷன் மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீருஷான் ஆகும். ரிலன் நாசி காயத்துன் லா துதரகு என்பது இந்த வாசகம் முழுவதும் அன் என்பதுடைய ஹபர் ஆகும். அடுத்து பாருங்க.
பலகனி என்னை அடைந்தது, அன் கது இர்தஃபஅ ஸஅருல் குதுனி. அப்ப என்னை அடைந்தது என்னது? பருத்தியின் விலை உயர்ந்து விட்டது, திட்டமாக பருத்தியின் விலை உயர்ந்து விட்டது என்பது என்னை அடைந்தது. அப்ப பலகனி அன், அன்னுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? நிச்சயமாக விஷயமாகிறது, நிச்சயமாக விஷயமாகிறது, திட்டமாக பருத்தியின் விலை உயர்ந்து விட்டது என்பது என்னை அடைந்தது. அப்ப அன்னுடைய இஸ்மேது லமீரு ஷஅனி மஹ்தூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷஅன் ஆகும். அப்ப அதோடைய கபர் எது? கத் இர்தஃப அஸ்அருல் குத்னி என்ற அந்த மொத்த வாசகமும் அந்த அன்னுடைய கபர் ஆகும். அடுத்து அஞ்சாவது பாருங்க, ரஜவுத்து நான் ஆதரவு வைக்கிறேன். என்ன ஆதரவு வைக்கிறேன்? அன் சை அன் சயந்திமு, என்னன்னு படிக்கணும்? அன் சயந்தமு வாலிமூன, அநியாயக்காரர்கள் கை சேதம் அடைவார்கள், விரைவில் கை சேதம் அடைவார்கள். அன்னுக்கு நிச்சயமாக விஷயமாகிறது, அநீதம் செய்பவர்கள் விரைவில் கை சேதம் அடைவார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அப்ப இதுல அன்னுடைய இஸ்மெது லமீரு ஷானி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷான் ஆகும். அப்ப அதோடைய கபர் எது? சயந்தமு வாலிமூன, சைந்தமு வாலிமூன தான் அதோடைய கபர் ஆகும். இப்ப அடுத்து ஆறாவது பாருங்க, ரஐத்து. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ரஐத்து அன் லை யலி அல் உருஃபு பைனல்லாஹி வன்னாசி. இப்ப பைனல்லாஹி வன்னாசி, அல்லாஹுக்கு மத்தி, ரஐத்து நான் என்ன செய்கிறேன்? கருதுகிறேன். அன் நிச்சயமாக விஷயமாகிறது, லை யலி அல் உருஃபு. அப்ப லை யலி அல் உருஃபு, நற்காரியம் வீணாகாது, நிச்சயமாக வீணாகாது. பைனல்லாஹி வன்னாசி, அல்லாஹுவுக்கும் இன்னும் மக்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நற்செயல் என்பது, உதவி என்பது நிச்சயமாக வீணாகாது என்று நான் கருதுகிறேன். அப்ப இதுல அன் என்பது அதோட இஸ்மேது லமீரு ஷானி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்கும். அப்ப போக்கப்பட்ட லமீரு ஷான். அப்ப லை யலி அல் உருஃபு பைனல்லாஹி வன்னாசி என்ற அந்த வாசகம் என்பது அதோடைய ஹபர் ஆகும். சரியா? ஏழாவது பாருங்க, வஜத்து நான் பெற்றுக்கொண்டேன். அன் அவாகிபு சபுரி மஹ்மூதத்துன், நிச்சயமாக விஷயமாகிறது, பொறுமையின் முடிவுகள் புகழப்பட்டதா இருக்கும் என்பதை நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப அன் இருக்கிறது அல்லவா, அதோட இஸ்மேது லமீரு ஷானி மஹ்தூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷான் ஆகும். இப்ப ஹூ என்பது போக்கப்பட்டிருக்காது, விஷயமாகிறது. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் வச்சுட்டே வரோம். போக்கப்பட்டிருந்தாலும் அதோடைய அர்த்தம் நம்ம வச்சுட்டே இருக்கோம். சரியா? அவாக்கிபுல் சபரி மஹமூதத்துன் என்பது அதோடைய கபர் ஆகும். அவாக்கிபு சபரி மஹமூதத்து என்ற மொத்த வாசகமும் அந்த அன்னுடைய என்னவாகும்? கபர் ஆகும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, எட்டாவது பாருங்க, அலிந்து நான் அறிந்து கொண்டேன். இப்ப அறிந்துனா நான் அறிந்து கொண்டேன். அன் லா தசூதுல் உமமு இல்லா பில் அஹ்லாகி. அப்ப நிச்சயமாக விஷயமாகிறது, ஒழுக்கங்களை கொண்டே தவிர சமுதாயம் மேலோங்காது என்பதை நான் அறிந்து கொண்டேன். சரியா? அப்ப இந்த லா தசூதுல் உமமு இல்லா பில் அஹ்லாகி என்பது அன்னுடைய கபர். அப்ப இஸ்மேது லமீரு ஷானி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்கும். லா தசூதுல் உமமு இல்லா பில் அஹ்லாகி என்பது அதனுடைய கபர் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், இதை பார்த்து விட்டோமா? அல்ஹம்துலில்லாஹ், இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்துவிட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.